சாட்டர்டே ஒரு பர்த்டே கேக் தான் வந்து ஆர்டர் வந்திருந்துச்சு. ஒரு செகண்ட்ல இந்த கேக்க நான் பயங்கரமா சொதப்பியிருப்பேன். ஏன்னா, கஸ்டமர் வந்து ஹார்ட் ஷேப்ல கேக் கேட்டிருந்தாங்க. நான் ரவுண்ட் ஷேப் தான் எல்லா கேக்கும் அப்படிங்கிற மாரி அதே மாரி பண்ணிட்டே போயிட்டேன். க்ரம் கோட் போட்டதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஸ்பார்க் ஆச்சு. அடடா! இது ஹார்ட் ஷேப்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவும் ஞாபகம் வரலைன்னா ஃபுல்லா கேக்கே சொதப்பியிருக்கும். நல்ல வேளை ஒரு வழியா அப்பவாவது ஞாபகம் வந்துச்சு. ஆனா, அந்த ஹார்ட் ஷேப்ப கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள பேசாம எங்கேயாவது மோல்டு வாங்கிட்டு வந்து செஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாரி தான் ஆச்சு. பட் இருந்தாலும் ஃபைனல் லுக் பார்க்கறதுக்கு நல்லாவே பிரிட்டியா இருந்தது. ஒரு வழியா கேக்கோட போராடி ஹார்ட் ஷேப் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா கிரீம் வந்து மெல்ட் ஆயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணி வச்சு ஐசிங் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கூலிங்லயாவது கொஞ்சம் மெல்ட் ஆகாம இருக்கட்டுமேன்னு. இந்த கேக்லயும் அபினித் ஒரு பெரிய வேலை பண்ணிட்டான். என்னன்னா, இந்த கேக் எல்லாம் ரெடி பண்ணி ஐசிங்லாம் பண்ணிட்டு நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் தூங்கலாமேன்னு தூங்கிட்டேன். அபினித்தும் தூங்கிட்டு தான் இருந்தான். பட் அவன் எந்திரிச்சு வந்தது எனக்கே தெரியல. இந்த ஹாப்பி பர்த்டே ரஞ்சித் அப்படிங்கிறது சாக்லேட்ல மெல்ட் பண்ணி தான் நான் வந்து வச்சிருந்தேன். அதை எடுத்து எடுத்து ஒன்னொன்னா சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் பேக் பண்ணும்போது தான் வந்து பார்த்துட்டு அத ரெடி பண்ணி வச்சேங்க.